ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்மா வீராஸ் சேனல் அண்ட் விளாக்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம எடுத்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு மதியானம் போல் நம்ம பாலநாகம்மா கோவிலுக்கு தாங்க போயிருந்தோம், புத்து கோயிலுக்கு. அங்கே போய்ட்டு அந்த அம்மாவுக்கு நம்மளால் முடிஞ்சது பிரசாதம் வச்சுட்டு நல்லபடியாக அம்மாவுக்கு சாமி கும்பிட்டாலான்னு போயிருந்தோம். நாங்கள் போயிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ போனோன்னா அங்கே பக்கத்தில் இந்த வேப்ப மரத்தெல்லாம் வெட்டிட்டு பில்டிங் கட்டிக்கிட்டு இருந்ததால் வேப்ப மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க. கோவில் மட்டும் அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. சரின்ட்டு அங்கே இருந்த இடத்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டு அப்படியே அம்மாவை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்ச பிரசாதம் வச்சு அம்மாவை நல்லபடியாக கும்பிட்டுட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. அன்றைக்கி ஒரு 6:30 மணிக்கு மேலே சத்யநாராயண பூஜை பண்ணுறதுக்காக நம்ம சத்யநாராயணருக்கு பிரசாதமாக சம்பா ரவா கோதுமையில் தான் கேசரி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுதான் கேசரி. நல்லா நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா நெய் நிறைய ஊற்றி நல்லா சூப்பராக நம்ம சத்யநாராயணருக்கு சம்பா கோதுமை ரவையில் கேசரி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அப்புறமா நம்ம சத்யநாராயணருக்கு பூஜை பண்ணுறதுக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வைக்கலாம். இப்போ சத்யநாராயணர் பூஜைக்கு ஃபஸ்ட்டு ஒரு மனைக்கடியில் கோலம் போட்டுட்டு அது மாதிரி மனைக்கு மேலே ஸ்வஸ்திக் வரைஞ்சிருந்தேங்க. வரைஞ்சிட்டு சுத்தமான துணி போட்டு வெள்ளை துணியாக போட்டு அப்படியே அவர் படத்துக்கு சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு அவருக்கு உட்கார வச்சுட்டு அப்புறமா அவருக்கு பூ சாத்திட்டேன். பூ போட்டு அப்புறமா துளசி சாமந்தி பூ நம்மக்கிட்ட என்னென்ன பூ இருக்கோ எல்லாமே நம்ம போடலாம். அன்றைக்கி மல்லிகை பூவும் அப்புறமா துளசி சாமந்தி பூ தான் இருந்தது. வச்சுட்டு அவருக்கு பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா விநாயகர் எடுத்து வச்சுருந்தேன். வெற்றி இலையில் விநாயகர் எடுத்து வச்சுருக்கேன். விநாயகர் எடுத்து வச்சுட்டு ஒரு வாழை இலையை அப்படியே படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அதில் தான் நம்ம கலசம் வைக்க போகிறோம். அதை வச்சுட்டு அப்படியே பச்சை அரிசி அப்படியே நிரப்பிட்டு அதை அப்படியே நம்ம கலசத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு குட்டி வாழை இலை வச்சுட்டு பக்கத்தில் நவதானியம் இருக்கு இல்லையா, நம்ம நவகிரகங்களுக்கும் சேர்த்து பூஜை பண்ணணும். அதனால் அவங்களுக்காக நவதானியம் வாங்கிட்டு வந்து அதையும் பக்கத்தில் இருக்கிற இலையில கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன். அதையும் வச்சுட்டு இப்போ நம்ம கலசத்துக்கு நம்ம தீர்த்தம் ரெடி பண்ணிடலாம். இப்போது பித்தளை செம்பில் கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துக்கிறேன். 3/4 செம்பு அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சுத்தமான தண்ணி சேர்த்துட்டு இல்லை கொஞ்சமாக நம்ம பன்னீர் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் ஜவ்வாது, அப்புறமா வாசனைக்கு 2 ஏலக்காய், அப்புறமா கொஞ்சமாக பச்சை கற்பூரம், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு இப்போ நம்ம மாயிலை கொத்து சொருவிக்கலாம். நம்ம 3/4 செம்பில் 3/4 வாசி தான் நம்ம தண்ணி நிரப்பணும். நம்ம மாயிலை வச்சுட்டு அப்புறமா தேங்காய் வைக்கும்போது அப்போ தான் தண்ணி மேலே வராது. இந்த அளவுக்கு நல்லா மாயிலை கொத்து வச்சுட்டு இப்போ நம்ம தேங்காய் வந்து நம்ம அப்படியே வைக்கக்கூடாது. தேங்காய் ஃபுல்லாக நம்ம மஞ்சள் தடவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கலசத்தில் வைக்கணும். இப்போ மஞ்சள் தடவி நம்ம சத்யநாராயணரை நினச்சிட்டு அப்புறமா நம்ம நதியெல்லாம் நினச்சிட்டு இப்போ நம்ம தேங்காயில் நம்ம பொட்டு வச்சுக்கணும். பொட்டு வச்சுட்டு இப்போ நம்ம கலசத்தை நம்ம பச்சரிசி நிரப்பி வச்சுருக்கோம் அந்த வாழை இலைக்கு மேலே வச்சுட்டு நம்ம கலசத்துக்கு பூ சாத்திக்கலாம். பூ வச்சுட்டு இப்போ ரெடி பண்ணியாச்சு, கலசம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம விளக்கேற்றிக்கலாம். இப்போ விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜைக்கு நமக்கு என்னென்ன தேவையோ நம்ம எல்லாத்தையுமே எடுத்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும். நம்ம பக்கத்தில் வச்சுட்டு நம்ம உட்காந்து தான் பூஜை பண்ணணும். நம்ம அப்பப்போ எந்திரிச்சு போய் நம்மளால் எடுத்து பூஜை பண்ண முடியாது. இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா பொருட்களும் நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே நம்ம எடுத்து பக்கத்தில் நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சிடணும். இப்போ விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. விளக்கு ஏற்றிட்டு அப்புறமா இப்போ நம்ம கீழே ஒரு துணி போட்டு உட்காந்துக்கலாம். நம்ம அப்படியே உட்காரக்கூடாது. மணக்கட்டை இருந்தால் நம்ம மணை போட்டு உட்காந்துக்கலாம். இல்லைன்னா துணி போட்டு நம்ம அந்த துணி மேலே உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம விநாயகர் பெருமானுக்கு நம்ம மந்திரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மந்திரம் சொல்லி நம்ம பூஜை பண்ணிக்கணும். முதல் பூஜை நம்ம விநாயகருக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். ஊதுபத்தி நம்ம ஏற்றி வச்சுக்கலாம். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஊதுபத்தி காட்டணும். அதனால் ஊதுபத்தியெல்லாம் ஏற்றி வச்சாச்சு. இப்போ நம்ம விநாயகருக்கு நம்ம விநாயகர் மந்திரம் சொல்லி அப்படியே அவருக்கு பிரசாதம் வச்சிடலாம். வெத்தலை பாக்கு வாழைப்பழம் தான் நான் விநாயகருக்கு வச்சுருக்கேன். எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் நம்ம பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை 4 உனக்கு கலந்து நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான்.
இந்த மந்திரம் சொல்லிவிட்டு நம்ம விநாயகருக்கு வாழைப்பழம் பிரசாதம் வச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ரெண்டாவது நம்ம குலதெய்வமோட பேர் இருக்கும் இல்லையா, நம்ம குலதெய்வத்தோட பேர் சொல்லி இல்லை போற்றிகள் சொல்லி நம்ம குலதெய்வத்தை நம்ம வேண்டிக்கணும். மூணாவதாக அப்புறமா நவகிரகங்கள் இருக்காங்க இல்லையா, 9 நவகிரகங்கள், அவங்களுக்கு உண்டான மந்திரம் சொல்லி அப்படியே நம்ம நவதானியம் வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் வேண்டிட்டு அதில் பூ போட்டுட்டு அவங்களுக்கும் ஊதுபத்தி சுடலாம் காட்டிக்கணும். அதுக்கப்புறமா நாலாவதாக நம்ம கலசத்தில் நதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள நினச்சி வேண்டிக்கிட்டு நம்ம கலசத்தில் அவங்கள உட்கார சொல்லி நம்ம அவங்களையும் வேண்டிக்கணும். வேண்டிட்டு அவங்களுக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போது சத்யநாராயணருக்கு பூஜை பண்ண போகிறோம். நாங்கள் இங்கே சாமி கும்பிடும்போது எங்கள் சாயும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாரு. என்கிட்ட இந்த ஃபோனில் தான் நம்ம போற்றியல் படிக்கணும், வீடியோ எடுக்கணுன்றதால நான் போற்றியல் படிக்கும்போது வீடியோ எடுக்கலை. இப்போ நம்ம 108 சத்யநாராயண போற்றி படிச்சிருக்கேன். இந்த போற்றி நம்ம ஆத்ம ஞான மையம் நம்ம தேசமங்கையர்கரசி இருக்காங்க இல்லையா, அவங்க வீடியோ பார்த்து அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அந்த 108 போற்றி தான் நான் எப்பயுமே சத்யநாராயண பூஜைக்கு படிப்பேன். அது 108 போற்றி படித்து பூ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எக்கி போட முடியாதால இந்த பித்தளை தட்டில் வச்சு 108 போற்றி படித்து முடித்ததுக்கப்புறமா நம்ம வேண்டுதலை மனசில் நினச்சி நம்ம சத்யநாராயணர் பாதத்தில் அந்த பூவை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சத்யநாராயணருக்கு செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா ஸ்வீட்டு கேசரி, அவருக்கு சம்பா கோதுமை ரவையில் செஞ்சு நம்ம கேசரியை வச்சு அவருக்கு பூஜை பண்ணி பிரசாதம் படைச்சிக்கலாம். இப்போ சத்யநாராயணர் பூஜை பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா தான் நம்ம சத்யநாராயணர் கதை கேட்கணும். அந்த 5 கதைகளையும் நம்ம கேட்கணும். ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு பிரசாதம் வைக்கணும். இந்த கதையை என்கிட்ட புக்கெல்லாம் இல்லை, அதனால் நம்ம தேசமங்கையர்கரசி அம்மா அவங்களே கதை சொல்லியிருக்காங்க, தனிப்பதிவாக கொடுத்துருக்காங்க. அந்த கதையை போட்டு விட்டுட்டு ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு பிரசாதம் வைப்பேன். நான் இன்றைக்கி கேசரி மட்டும் செஞ்சுட்டு மற்ற 5 கதைக்கும் ஒவ்வொரு நட்ஸ் வகைகள் எடுத்து வச்சுருக்கேன். பேரிச்சம்பழம், பாதாம், அப்புறமா முந்திரி, காஞ்ச திராட்சை, நாட்டு சர்க்கரை. ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு பிரசாதமாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு கதையும் 5 கதையும் கேட்டு நல்லபடியாக அவங்களுக்கு பிரசாதம் வச்சுட்டு நல்லபடியாக தேங்காய் பழம்லாம் உடச்சி நல்லபடியாக அவருக்கு மனசுக்கு நிறைவாக சந்தோஷமாக கற்பூர ஆரத்திலாம் காட்டி நல்லபடியாக பூஜை பண்ணியாச்சுங்க. மனசுக்கு திருப்தியாக இருந்ததுங்க. நல்லா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, அதுமா நம்ம சத்யநாராயணருக்கு நல்லபடியாக பூஜை பண்ணியாச்சு. இந்த சத்யநாராயணர் பூஜை நம்ம கீரைப்பாக்கம் காலபாபா கோவிலில் பண்ணும்போது தான் நான் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு அவங்க தான் சொன்னாங்க, எல்லாருமே இந்த சத்யநாராயணர் பூஜை பண்ணுங்க, எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். இது நம்ம சத்யநாராயணரே சொல்லியிருக்கார். இந்த பூஜையை பற்றி எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் சத்யநாராயணர் பூஜை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் இந்த சத்யநாராயணர் படம் வாங்கி பூஜை பண்ணணும் ரொம்ப நாளாக ஆசை. ஒரு 2-3 வருஷத்துக்கிட்ட ஃபோட்டோ வாங்கி பூஜை பண்ணணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு வழியாக நம்ம 2023 தான் நம்ம சத்யநாராயணர் படம் வாங்கி பூஜை பண்ணலான்னு வாங்கிட்டு வந்து பௌர்ணமி அன்னைக்கு பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோவும் வாங்கிட்டு வந்துட்டேன். பௌர்ணமிக்கு நாள் நம்ம எப்படி பூஜை பண்ணணும் நமக்கு இன்னும் தெளிவான விளக்கம் நம்ம கோவிலில் பார்த்துருந்தாலும் இன்னும் நமக்கு தெளிவாக தெரியணும்னு சொல்லிட்டு நம்ம தேசமங்கையர்கரசி அம்மா அவங்க வீடியோ தான் பார்த்துட்டு நம்ம இந்த பூஜை எப்படி பண்ணணும் தெளிவாக நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பௌர்ணமி அன்னைக்கு அந்த பூஜை பண்ண ஆரம்பித்தேன். நல்லபடியாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி எளிமையான பிரசாதம் வச்சு நல்லபடியாக இந்த சத்யநாராயணர் பூஜை பண்ணிக்கிட்டு வரேங்க. இந்த பூஜை முதல்ல செய்யணும்னு ஆசை இருந்து நம்ம ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா தான் போக போக தெரிஞ்சது இந்த பூஜை நம்ம பண்ண ஆரம்பித்தோன்னா வருடத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக இந்த பூஜை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம இந்த பூஜை எடுத்துட்டோம், நம்ம கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு பௌர்ணமிக்கு இந்த பூஜை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் பௌர்ணமிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல வேண்டுதல் வச்சுட்டு வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பூஜை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சத்யநாராயணர் ஃபோட்டோ வாங்குற வரைக்கும் எனக்கு பற்றி தெரியாது. நான் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சத்யநாராயணர் கதைகளை நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. சரி இருக்கட்டும், நமக்கு எது தேவையோ நம்ம சத்யநாராயணர் நல்லபடியாக நமக்கு
நிறைவேற்றி தருவான்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறமா சந்தோஷமாக அந்த பூஜை செய்ய ஆரம்பித்தேங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் நாங்கள் பாபா கோவில்லையும் சொன்னது அதுதான், நம்ம தேசமங்கையர்க்கரசி அம்மா அவங்க வீடியோவிலும் சொன்னது அதுதான். சத்யநாராயணர் பூஜைக்கு நம்ம என்னென்ன பிரசாதம் வைக்கிறோமோ அந்த பிரசாதம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதாவது நம்ம எக்காரணம் கொண்டும் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பிரசாதம் யாருக்கா கொடுத்தேன்னா அவங்கக்கிட்ட சொல்லியே கொடுத்துருவேன், இந்த பிரசாதத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பேன். அதே மாதிரி இந்த பிரசாதத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டுங்க. அந்த பிரசாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வீணடிக்கக்கூடாது. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையாக பிரசாதம் செஞ்சு அவருக்கு படைச்சிட்டு அந்த பிரசாதத்தை நம்ம எடுத்து சாப்பிடணுங்க. வேஸ்ட் பண்ணவே கூடாது. இந்த பிரசாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம யாருக்கு கொடுத்தாலும் அவங்கக்கிட்ட சொல்லி கொடுத்துட்டோன்னா அவங்களும் அதை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம சத்யநாராயணர் பிரசாதத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.